அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ராஜா. சுகம். இங்க யாரெல்லாம் சுகமா இருக்கிறா? இந்த உலகத்துல மனிதர்கள் எல்லாரும் சுகமா இருக்கிறாங்களா? நான் சொல்றேன் யாருமே சுகமா இல்ல. சுகம்னா என்ன? எல்லாரும் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க, நல்ல ஒரு அழகான ஒய்ஃப், பசங்க, நல்ல லக்ஸரியான ஒரு நல்ல வீடு, காரு, நல்ல அது வந்து சுகமா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. சிலர் என்னன்னா வந்து இந்த உலகத்தையே சுத்தி வந்துட்டேன். நான் ஆண்ட எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன். நான் இப்ப வீட்ல உட்கார்ந்தபடியே வந்து என் பையன் சம்பாரிச்சு எனக்கு குடுக்குறான். எனக்கு பென்ஷன் வருது. நான் ரொம்ப சுகமா இருக்கிறேன். காலைல எழுந்தா ஒரு கப் காஃபி, ரஸ்க் சாப்பிட்டுட்டு அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு ஜாலியா இருக்கிறேன். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படின்னா அது சுகமா? இல்ல. இந்த உலகத்துல எது சுகம்? சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க, தன் காதலிய கூப்பிட்டுட்டு, தன்னுடைய நண்பர்களோட ஜாலியா கார் எடுத்துக்கிட்டு லாங் ட்ரிப் போயிட்டு, ரேடியோ வச்சுக்கிட்டு, பாட்ட போட்டு ஹில்ஸ் மேல டான்ஸ் ஆடுறது. ஹாப்பினஸ். அது சுகமா? இல்ல. இந்த உலகத்துல நல்லா கவனிங்க. எல்லாரும் சுகமா இருக்கிற மாரி நடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா யாரும் சுகமா இல்ல. இந்த உலகத்துல ஒருத்தர் கூட நான் சொல்றேன். ஆணித்தனமா சொல்றேன். ஸ்ட்ராங்கா சொல்றேன். சுகம் யாருமே இல்ல. இன்று உள்ள அம்பானிய கூட எடுத்துக்கங்க. அம்பானி யார வேணா எடுத்துக்கங்க. கடவுளே எடுத்துக்கங்களேன். கடவுளே சுகமா இருக்கிறாரா கேட்டா கிடையாது. ஏன் சொல்றேன்னா, சுகம் போன்ற விஷயமே யாரும் இருக்க முடியாது. சுகமாக இருக்க முடியாது. இதுக்கு நான் சொல்ல வரேன். சொல்றேன். ஏன்னா எல்லாம் எதிர்பார்ப்போட இருப்பீங்க. இதுக்கு என்ன விடை கிடைக்க போகுதுன்னு. சுகம் எது சுகம்? நம்ம சுகமாக இருக்குமா? இல்லையா? சொல்றேன். என்னன்னா, சுகம் வந்து எங்க கிடைக்குதுன்னா, நான் சொல்றேன். என்னன்னா, இப்போ கடந்து வந்த காலம் நம்ம பிறந்து, வளர்ந்து கடந்து வந்துட்டுருப்போம். அந்த நினைவுகள். இப்ப எதிர்காலம் ஃபியூச்சர பத்தி யோசிக்கிறோம். அது வந்து எதிர்காலம். எதிர்காலத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? யோசிக்கிறோம். இந்த கடந்த காலமும், எதிர்காலமும் பற்றி ஒருத்தர் சிந்திக்கிறான் என்றாலே, அங்கேயே சுகம் அழிஞ்சு விட்டது. சுகம் கிடைக்காது. சுகம் கிடையாது. ஏன்னா, எல்லாரும் இந்த உலகத்துல சுகமா இருக்கிறவங்க நடிச்சுட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஹேப்பியா இருக்கிறோம், ஃபேமிலி ஹேப்பியா வச்சுக்கிறோம், நம்ம ஹேப்பியா இருக்கிறோம் நினைக்கிறாங்களே தவிர, சுகமாக இருக்கிறாங்களா? ஹேப்பியா இருக்கிறாங்களான்னா கிடையாது. சின்ன காமெடி பண்ணி அந்த டைம்ல செஞ்ச டைம்ல நம்ம சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கலாம் தவிர்த்து, வெளிய சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க எல்லாருமே. இந்த உலகத்தை அனைவருமே தோரணையில, தோற்றத்துல சிரிச்சு கொண்டே தான் இருப்பாங்க தவிர்த்து, உள்ளுக்குள்ள பல வலிகளும், எதிர்காலம் என்ன பண்ண போறோம்? கடந்த காலத்துக்கு நடந்து போச்சே. இந்த திங்கிங்ல என்ன ஆகும்னா, அந்த சுகம் விஷயம் இருக்காது. கடவுள் இந்த உலகத்துல எல்லாரையும் சுகமா வச்சுக்கிறான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா, அவனே அங்க சுகமா இருக்குது கிடையாது. ஏன்னா, இந்த இந்த உலகத்துல நம்ம என்ன இன்னும் ஸ்பெஷலா கொண்டு வரலாம்னு யோசிப்பாரு. ஏன்னா, எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்ப கடவுளுக்கு என்ன மாரி என்னப்பா நாங்க மனிதருக்கெல்லாம் நீ வந்து சொல்ற சுகமா இல்லன்னு, ஓகே. கடவுள் எப்படி சுகமா இல்லாம இருப்பாரு? அவருக்கு பவர் இருக்குது அப்படின்னு. ஏன்னா, கடவுளுக்கே ஒரு விஷயம் இருக்கும். இப்ப இந்த பூமியில ஒருத்தன் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு புரியிற மாரி சொல்லி எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஒரு ஏவுகணை ஒருத்தர் உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த உருவாக்குற நபர் அவர் தான் உருவாக்குறோம்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா, இந்த பிரபஞ்சத்த தாண்டி இந்த யூனிவர்ஸ் வந்து அத உருவாக்கிருச்சு. அது உருவாக்கிட்டு தான் இந்த பெர்சன் மூலியமா அத வந்து ரிலீஸ் பண்றாரு. இந்த பூமியில. ஸோ ஆல்ரெடி உருவாக்கப்பட்டது அது. இப்ப அது எக்ஸாம்பிள் இன்னொன்னு சொல்றேன். இப்போ ஒரு தாய், ஒரு தகப்பன். ஸோ அவங்க தான் நம்மள வந்து பெற்றிருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப நம்ம ஏற்கனவே பிறந்துட்டோம். ஏற்கனவே நம்ம உருவாக்கியாச்சு. ஒரு பெர்சன். ஒரு யூனிவர்ஸ் நம்மள உருவாக்கிருச்சு. அத இவங்க மூலியமா நம்ம இந்த பூமிக்கு வெளிய வரும். அந்த மாரி தான் நம்ம இந்த உலகத்துல வர ஒவ்வொரு ப்ராடக்ட்டும், நீங்க யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட்டும் இந்த யூனிவர்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ அந்த மாரி இப்படி ஒரு வேலை கூட கடவுளுக்கு இருந்துட்டு இருக்கு. அப்ப கடவுள் சுகமா இருக்கிறாரா? கடவுள் இந்த பூமியில இன்னும் ஸ்பெஷலான உருவாக்கலாம்னு ஒரு 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 கமிட்மெண்ட் இருந்துட்டே இருக்கும் கடவுளுக்கு. ஸோ அந்த வகையில மனிதராகிய எல்லாருக்குமே ஒரு கமிட்மெண்ட், ஒரு எதிர்காலம், ஒரு கடந்த காலம், அந்த நினைவுகள் ஒருத்தருக்கு நினைவுகள் அழிந்து விட்டது என்றாலே அவன் சுகமாயிடுவான். நினைவுகள் அழிக்க முடியுமா? நினைவுகள அழிக்க முடியாது. ஏன்னா நினைவுகள் தான் நிரந்தரமானது. மனிதன் பிறந்து வாழ்ந்து முடிகிற வரைக்கும் நினைவுகள் தான் வந்து சுகமானதும், அது வந்து நம்ம உயிர் வாழ்றதுக்கு ஒரு அர்த்தமாவும் இருக்குது அதுதான். ஸோ அதனால
இங்கு யாரும் சுகமாக இல்லை. சுகமாக இருக்கணும் என்ன பண்ணணும்? அது கேட்குறீங்களா? சொல்கிறேன் அதுக்கு. ஏன்னா சுகமாக இருக்கணும்னா பண்ணணும். நான் அதுக்கு சொல்கிறேன். சுகமாக இருக்கணும்னா கடந்த காலத்தை பற்றியும் யோசிக்காமலும், எதிர்கால பற்றியும் யோசிக்காமலும், அடுத்த வேலை உணவு பற்றி யோசிக்காமலும், சரிங்களா? நம்மளுக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு சிந்தனையும், நம்மளுக்கு பசங்க நம்ம ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறாங்க, அவங்க என்ன பார்த்து பார்த்து செய்யணும், அவன் என்ன பண்ண போகிறானோ யோசிக்கிறீங்களா? இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் சுகமாக இருக்கிறீங்க. நம்ம எதை பற்றி யோசிக்கக்கூடாது. இந்த கரண்ட்டில் இந்த ப்ளசண்ட்டில் நம்ம வாழ்கிறோம்னு கேட்டால், இப்போ ஒரு செகண்டு, இப்போ இன்னும் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சொல்கிறேன். ஒரு 1 மினிட்டு நீங்கள் ப்ரெசென்ட்டில் வாங்க. இப்போ இந்த ப்ரெசென்ட் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான்? இப்போது என் இதில் ஒரு கேமரா இருக்குது. அந்த கேமரா பார்த்து ராஜா நான் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி எடுத்துக்கங்க. உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு ஃபஸ்ட் சொல்லிடுறேன் உங்களுக்கு. என் இதில் ஒரு கேமரா இருக்குது, நான் பார்த்து பேசுகிறேன், லைட் இருக்குது, பேக்ரவுண்ட் லைட் இருக்குது, நான் சேரில் உட்காந்துருக்கேன். ராஜா வந்து ஷர்ட்டு வேஷ்டி கட்டிட்டு வந்து உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து கரண்ட் 1 மினிட் நான் ப்ரெசென்ட்டாக இருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு கேமரா பேசிகிட்டு இருக்கும் போது கூட என் திங்கிங்கு என்ன பேசுகிறேன், எது பேசுகிறான்னு எங்கெங்கேயோ போயிட்டுருக்கும். ஸோ அந்த வகையில் உங்களை நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ப்ரெசென்ட்டாக வரணும்னா உங்கள் கண்ணாடி, வீட்டில் உள்ள கண்ணாடியை போய் நின்று உங்கள் முகத்தை, உங்கள் மூஞ்சை ஒரு நிமிஷம் நல்லா உறுத்து கவனிங்க. உங்கள் கண் எல்லாம் உங்கள் தசைகளை, உங்களுடைய எல்லாத்தையும் கவனிங்க. ராஜா இப்படி தான் இருப்பானா? இப்போ நான் ராஜா வச்சுக்கிங்களேன், இந்த ராஜா இதான் ராஜாவோட உருவமா? ராஜா இப்படிதான் இருக்கானா இந்த ப்ரெசென்ட்டா? அப்படி உங்கள் ஒவ்வொரு முகத்தையும் உங்கள் வீட்டில் கவனிங்க. எக்ஸசைஸ் இது, உங்களை நீ கவனிக்கிறது, உங்கள் ப்ரெசென்ட்டில் உங்களை கொண்டு வரதுக்கு ஆன ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், சின்ன ஒரு ஒரு என்ன சொல்ற உத்தி. அந்த மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட்டை கொண்டு வாங்க. ப்ரெசென்ட்டை கொண்டு அந்த ப்ரெசென்ட்டை உங்களால் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சி நிற்க முடியுது பாருங்கள். நிற்க முடியுமா? அந்த ப்ரெசென்ட்டில் உங்களை எவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சி நிற்க முடியும்? 1 மினிட், 2 மினிட், 3 மினிட், 4, 5, 5 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியாது. மேக்ஸிமம் 3 மினிட் மேலே உங்களால் அந்த ப்ரெசென்ட்டில் நிற்கவும் முடியாது. நிற்கணுமா? சரி சொல்லுவாங்க, தியானம் பண்ணலாம், யோகா பண்ணலாம், பண்ண வந்துருமா? ஏன்னா சுகம்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. சுகம்ன்ற ஒரு விஷயத்த வந்து இந்த யூனிவர்ஸ் கொடுத்துச்சுன்னா இங்கே எல்லாரும் சோம்பேறி ஆகிடுவோம். எப்படி ஒரு பணம் ஒரு விஷயத்த உருவாக்கி விட்டுட்டு இந்த பணத்தை பின்னாடி ஓட விட்டாங்களோ, பணம்ன்ற ஒரு விஷயம் இல்லை, நமக்கு எல்லாமே தூங்குறதுக்கும் உடுத்துவதற்கு உடையும் உண்ணுவதற்கும் உணவு கொடுத்து விட்டால், நமக்கு தேவையான சுகத்தை அளித்து விட்டால் நம்ம வந்து வேலை செய்வோமா? இந்த உலகம் இயங்குமா? பூமி இயங்குமா? இயங்காது. அப்போ என்ன பண்ணணும்னா சுகம்ன்ற விஷயம் கிடையாது. பணம் எப்படி உருவாக்கி விடப்பட்டதோ, மக்கள் ஓடிக்கொண்டிருப்பதற்காக சுகம்ன்ற விஷயம் இறைவன் யாருக்கும் கொடுக்கவில்லை, கொடுக்க மாட்டார், கிடைக்காது. எல்லாரும் சுகமாக இருக்கிறோம் நடிக்கிறோமே தவிர யாரும் சுகமாக இருப்பதில்லை. சுகமாக யாரும் இருக்க முடியாது. பிறந்த குழந்தையிலிருந்து முதுமையாகி இறக்கும் வரை சுகம் கிடையாது யாருக்கும். அந்த வகையில இதை பத்தி யோசிக்காதீங்க. சுகமா இருக்கணும்னா நான் சொல்றது கடைப்பிடிங்க. கடந்த காலத்தை பத்தி யோசிக்கக்கூடாது, எதிர்காலத்தை பத்தி யோசிக்கக்கூடாது, நம்ம பையனுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பண்ண போறோம் யோசிக்கக்கூடாது, நம்மளுக்கு எப்ப என்ன ஆகுமோ யோசிக்கக்கூடாது. என்ன வேணும் நடக்கட்டும், என்ன வேணும் நடக்கட்டும், இந்த உலகத்துல நம்மளுக்கு என்ன வேணும் நம்மளுக்கு நடக்கட்டும், அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை. மரணம் வந்தாலும் பரவாயில்ல, ஹாப்பி. அந்த மாதிரி தாட்டில் வர முடியுமா? வந்தீங்கன்னா நீங்க சுகமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? சுகமா இருங்க, ஹாப்பியா இருங்க, முயற்சி பண்ணுங்க. சுகமா இருக்க முயற்சி பண்ணுங்க. நிறைய எக்ஸசைஸ் சொல்லியிருக்கோம்ல, அந்த முயற்சி பண்ணுங்க. நான் சுகமா இருக்கிறோம்னா சிரிச்சிட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம், சுகமா கேட்டா இல்லை. ஏதாவது விஷயம் ஓடிட்டு இருக்கும், ஏதாவது மனசுல 1000 விஷயங்கள் இருக்கு. ஒரு மனிதனுக்குள்ளேயும் பலாயிரம் ஒரு புதையல் இருக்கிறது. அந்த புதையல் என்னன்னா ரொம்ப பலவீனமான புதையல். புதையல்ன்றது வலி. பல வழிகளை வச்சுக்கிட்டு தான் இந்த உலகத்தை யாரும் சுற்றி திரிஞ்சு கொண்டிருக்கிறார்கள் தவிர யாரும் சுகமாக இல்லை. தன்னுடைய காதலி அவளுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க முடியலையே, அவருக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், அந்த கிஃப்ட் அவருக்கு பிடிக்கணும், எக்ஸ்பென்சிவான ஒரு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு காதலன் ஒரு காதலிக்கு வாங்கி கொடுக்க யோசிப்பான். பட் ஆனால் அவனுடைய பொருளாதாரம் இருக்காது. அந்த வலியோட அந்த வெளியே காட்டிக்காம சிரிச்ச முகத்தோட அந்த காதலி கொடுத்து போயிட்டு இருப்பான். அப்படி ஒரு வழிகள் இருக்குது. நண்பர்களுக்கு ஒரு ஒரு கூட்டத்தில் இருக்குன்னா எல்லாரும் ஒரு ஒரு நண்பருக்கு வந்து ஒரு பர்த்டே வந்துச்சு வச்சுக்கல, அந்த ஃப்ரெண்டுக்கு எதனா பண்ணணும்னு தோணும். பட் இவங்க பொருளாதார பாதிக்கப்பட்டிருப்பான். எல்லாரும் ஒரு ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பொருள் கொடுக்கும்போது இவனை வச்சுப்பான், இவனால கொடுக்க முடியாமல் போயிடும். எல்லாரும் கொடுக்குறாங்க, நம்மளால கொடுக்க முடியலையே
அந்த மாதிரி ஒரு 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 சிரிச்ச முகத்தோட வந்து காமெடி பண்ணிக்கிட்டு அங்க இருந்துட்டு, பட் அந்த மனசுக்குள்ள ஒரு விஷயம் வலி இருந்துட்டே இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, ஒரு திருமண ஒரு விழாவுக்கு போறோம்னா, திருமணத்துல எல்லாரும் வந்து ஒரு க மொழி வைப்பாங்க, கிஃப்ட் குடுப்பாங்க, இது குடுப்பாங்க. ஸோ வறுமையில இருக்கிற ஒரு ஃபேமிலி என்ன பண்ணும்னா, அந்த ஃபேமிலி வந்து அன்னைக்கு சாப்பாடுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, ஏதாவது எங்கேயோ ஃபோன் பண்ணி சப்போஸ் எனக்கு மாச கடைசி கையில பணம் இருக்காது. தண்டல் கிண்டல் வட்டி கிட்டி போயிட்டு இருக்கும். அப்புறமும் அந்த இடத்துலருந்து ஒரு யார்ட்டனா கேட்டு 500, 1000 வாங்கிட்டு போயிட்டு, அங்க போயிட்டு வந்து மன வருத்தத்தோட அங்க நின்னு அந்த ஃபங்ஷன முடிச்சுட்டு வருவாங்க. ஸோ இந்த மாரி பல எக்ஸாம்பிளுக்காக இந்த 3 விஷயம் சொல்றேன். இன்னும் பல வகையில, பல கோணத்துல எல்லாருமே விஷயங்கள அனுபவிச்சுக்கிட்டு, சுகமா இருக்கிற மாரி, மகிழ்ச்சியா இருக்கிற மாரி நடிச்சுட்டு இருக்காங்க தவிர, யாரும் சுகமாக இருப்பதில்லை. சுகமாக இருக்க முடியாது. இதுதான் விதி. அதனால வாழ்க்கைய புரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சுச்சுல்ல? அவ்வளவுதான். எத பத்தி கவலைப்படாதீங்க. ஹேப்பியா இருங்க. சரிங்களா? சரி, ஓகே. நன்றி. வணக்கம். அடுத்த வீடியோல பார்க்குறேன்.